வணக்கம். நான் தான் உங்கள் குமரி சிந்துஜா. மக்களே, நான் அப்படியே தெள்ளாந்தி பகுதிக்கு வந்தேங்க. அங்கே ஒரு பாட்டி ஆடு மேய்ச்சிட்டே இருந்தாங்க. உடனே இங்கே உள்ள வாழ்வியலில் பார்த்திங்கன்னா விவசாயம் அதிக முக்கியத்துவமானதாக இருக்குது. என்றாலும் இவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவங்களுடைய மன நிம்மதி மகிழ்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்குறதுக்காக இறங்குனேன். ஏன் பாட்டிகிட்ட படிக்கலைன்னு கேட்டுட்ருக்குறேன். அவங்க என்ன ஒத்தைக்கா வந்தீங்கன்னு என்கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க. என்னங்க நீங்கள் எல்லாம் இருக்கீங்க இல்லையா, காப்பாற்ற மாட்டிங்களான்னு நான் கேட்டுட்ருக்குறேன். அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு வயசாயாச்சா, நான் இளம் பிராயம்னு சொல்கிறாங்க. அப்படியா? எத்தனை வயசு மாதிரி இருக்கு? யாரு? வணக்கம். ஆமாம், 27 வயசு இருக்குமா? ஐயோ நெருங்கிட்டாங்களே. அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? பாருங்க, ஆடுகள் மேய்கிறது மலை நடுவே அப்படியே அவ்வளோ ஜாலியாக இருக்குதுங்க. ஆடுங்களுக்கு என்ன கவலைங்க? தின்னணும், வயர் நிறையணும், அவ்வளோதானங்க வாழ்க்கையில் வேணும். நம்ம என்ன ஆடம்பரமாக உடை அணியணும், என்னெல்லாம் அணிய வேண்டிய, அதுக்கேற்றால நெக்லஸ் போடணும், கம்மல் போடணும். ஒரு நபர் கேட்குறாரு, என்னங்க நீங்கள் ஆண்கள் நாங்கள் வேலை செய்கிறோம், பெண்கள் நாம வேலை செய்யலையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பெண்கள் நாம வேலை செய்யலையா? வேலை செய்யும் பெண்கள். பெண்கள் வேலை செய்கிறோமா இல்லையா? பெண்களும் வேலை, ஆம்பளை மிச்சமாக செய்யும். எவ்வளோ வேலை. அதனால தானே இப்போ ஒரு நீதிபதி என்ன சொன்னாருன்னா, பெண்கள் வீட்டில் இருக்கும்போது கணவன் மனைவி இருக்கிறாங்க, இந்த காலகட்டத்தில் கணவன் நிறைய சொத்து சம்பாதிக்கிறான்னா கட்டாயமாக அது மனைவியினுடைய முக்கியத்துவம் இருக்கு அதுல. அதனால அந்த சொத்துல கூட மனைவிக்கு பங்குண்டுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப எதனால வீட்டுல எத்தனை தடவை நீங்க சிற்றுண்டி செய்றீங்களா? என்ன எல்லாம் வேலை செய்துட்டு வந்தீங்க சொல்லுங்க. வீட்டுல நம்ம சாப்பாடு சமையலுக்குள்ள வேலை அவளையும் செய்துட்டு வாரீங்க. காலையில பாத்திரம் தேய்க்கிறீங்க, மத்தியானம் பாத்திரம் தேய்க்கிறோம், சாயங்காலம் பாத்திரம் தேய்க்கிறோம், அது போக ஆடு மேய்க்கிறோம், அது போக பிள்ளைங்களை எல்லாம் பார்க்குறோம், பிள்ளைங்களை பெத்து கொடுக்குறோம், இந்த சமுதாயத்துக்காக பொறுப்பா வளர்த்து கொடுக்குறோம். ஒரு கடுகு மாத்தி போட்டுட்டோம்னா சமையல்ல என்ன ஆகுங்க? ஒரு கடுகு, ஒரு விஷயம் கொஞ்சம் காரம் கூட்டி போட்டுட்டோம்னா அவ்வளோதான், அன்னைக்கு யாருமே சாப்பிட முடியாது. அப்போ இவ்வளோ பெரிய நுணுக்க கலையவே நாங்கள் கையாண்டு உங்களை எல்லாம் பாதுகாக்கிறோம். நாங்கள் பெண்கள் வேலை செய்யலையா? அதுவும் இல்லாமல் ஒரு ஆய்வு முடிவுகள் சொல்லுது, நாங்கள் சிலவங்க நம்ம ஆசிரியரெல்லாம் வேலை பார்க்குறோம் இல்லையா, வீட்லேயும் ஒரு மடங்கு வேலைகள் அவ்வளோ செய்துட்டு 2 ஆளுங்க வேலையை செய்துட்டு திரும்ப ஆசிரியராகவும் வேலை பார்க்குறதுங்கிறது ஆண்களை விட எத்தனையோ சதவீதம், 50-60% கூடுதலான வேலைகளை இந்த பெண்மணிகள் நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஏன் படிக்கலைன்னா தோட்டத்து வேலைகள் சின்ன வயசுல 5 மணி ரேடியா வயலில் போட்டால எங்களை தோட்டத்துக்கு கூட்டி போயிடுவாங்க. சரி, அது காரணம் என்ன? அது காரணம் உங்கள் அப்பாட்ட கேட்டிங்களா? ஏன் அப்பா படிக்க வைக்கல? காரணம் என்னன்னா, வேலைக்கு வேண்டியா இல்லது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால படிக்க வேண்டாம்னா? பாதுகாப்பு இல்லைன்னு படிக்க வைக்கல, வேலைக்காண்டி. நம்ம தோட்டத்தில் பருத்தி, சினியாரை, வெண்டைக்காய், மிளகு, தக்காளி இதெல்லாம் நட்டு எடுத்து பறித்து இந்த சந்தைக்கு மூடை கட்டி வரோம். அதனால ஆளு கூட நின்று நீங்களும் பாருங்க மக்கா நீ சொல்லுவ. அந்த வேலைக்காகவே படிக்க வைக்கல. அப்ப சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே நம்ம பெண்கள் எவ்வளவு வேலைகளை செய்யறோம், செஞ்சு கஷ்டப்படுறோம். எதுக்காகனா முந்தி அம்மா அப்பா நம்மளுக்கு ஒன்று செய்து எடுத்து போடுவாங்க, நம்ம அதுக்கு கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும், பிள்ளைகளை ஒரு கரை சேர்க்கணும், எதை நகை நட்டு போடணும், அது கஷ்டம். அப்படி நம்ம வேலைகள் நகை நட்டு போடணும், அப்படிதானே? நகை நட்டுக்க விலைய பாத்தீங்களா? ஆமா, நம்மள தின்னாம குடிச்சாம நகை நட்டு தான் உலகம்னு வாழ வைக்கக்கூடிய உலகம். அது ஏன்னா நகை நட்டுக்கு உயிர் கிடையாது. ஆனா நம்ம உண்ணாம தின்னாம அதுதான் உயிர்னு நினைச்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், சேமிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனாலதான் குமரி மாவட்டத்துல உங்களுக்கு என்னது அதிகம் சொல்லுங்க பாப்போம். குமரி மாவட்டத்துல என்னது அதிகம்? குமரி மாவட்டத்துல அதிகம் வேலை தான் நம்மளுக்கு அதிகமா இருக்கு. வேலையும் அதிகம், நம்ம அது சேமிப்பு நிறைய பண்றோம். நகை போடுறது, இது வரதட்சணை அதிகம். ஆமாவா இல்லையா? வரதட்சணை அதிகம் தானே? ஆமா, வரதட்சணை. ஒரு சம்மந்த வீட்டுக்காரே வந்தா 50 பவுன் போடுங்க, வசதி இல்லைன்னா 25 பவுன், 10 பவுன், 10க்கு கீழே வர மாட்டாவ, அதுக்கு மேலதான் போவ. 10 பவுனுக்கு மேலதான் போகுது. குறைஞ்சதே 10 பவுன் தான். குறைஞ்சே 10 பவுன்
மாதிரி குறைஞ்சதுக்கு 2 லட்சம் ரூபா கையில் தாங்கன்னு கேட்காங்க. 2 லட்ச ரூபா கையில கொடுக்குறோம். ஆமா. பாருங்க, அதாவது குறைந்தது 10 பவுனு, ஆமா. 2 லட்சம் கையில. அது போக கூடுனதுன்னா கார் எடுத்து கொடுக்க கேட்காங்க. ஆமா. இப்போ இந்த 2 லட்சத்துக்கும் 10 பவுனுக்கும் எந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைப்பாங்க? நல்ல மாப்பிள்ளையா கெட்ட மாப்பிள்ளையா? அது ஒரு வாய்ப்பு போல. வாய்ப்பு நம்மளுக்கு எப்படி இருக்கோ, நல்ல உழைப்பாளிகள் கிடைச்சாலும் கிடைச்சிக்கிடும், குடியார மாப்பிள்ளை கிடைச்சாலும் கிடைக்கும். அதான் நிறைய கொண்டு போற இடம் குடியார மாப்பிள்ளை இருக்கா. சரி, வசதி படைத்தவர்களுக்கு வீட்லயும் குடிக்கிறாங்க தான், நல்லா படித்தவர்களும் குடிக்கிறாங்க தான், படிக்காதவர்களும் குடிக்கிறாங்க தான். இதுல என்ன மனிதனை வந்து இந்த மாதிரி இப்படிதான் ஏலம் போடுறாங்க. எதுவுமே பிடிச்ச மாதிரி இருக்க போறது இல்ல. நாம ஒரு நல்லா படிச்சாச்சுன்னு வைங்களேன், ஒரு PhD எல்லாம் முடிச்சாச்சு, முடிச்ச பிறகு ஒரு குணநலன் நல்லா இருக்குது, ஆனா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாருன்னா சம்மதிப்போமா? ஆனா நல்ல குணம், நல்ல இதுதான். ஆனாலும் அதுவும் அங்கேயும் ஒரு என்ன இருக்கு, ஒரு பாகுபாடு இருக்கு. ஆமா தானே? அந்த பாகுபாடுகள் எப்படியெல்லாம் களையும்னு எனக்கு களையப்படும்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அதுலயும் திருடுறவன் நல்லவனா கெட்டவனா? நீங்க சொல்லுங்க. திருடுறவன் கெட்டவன் தானே. திருடனுக்கு, ஒரு செல்போன் திருடுறவனுக்கு பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டோம்ல. ஒரு சின்ன கார் பேட்டரி திருடுறவன் நம்ம ஏரியால உள்ளவனுக்கு கட்டி கொடுக்க மாட்டோம். ஆனா இந்த அரசியல்வாதி இந்த மலையிலேயே வித்து திருடுறானே, அவனுக்கு மட்டும் எப்படி அப்ப பொண்ணெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க, அவனுக்கு மட்டும் நல்லா சல்யூட் அடிக்கிறாங்க? இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் வேலை இருக்கு, சொல்லி இருக்கு, அப்ப நல்ல மாதிரி இருப்பாவ. அப்ப கவர்மெண்ட் இதுல போயிட்டு இவ்வளவு திருட்டு பண்ணுனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவனுங்களெல்லாம் கரப்ஷன் டீம் எல்லாம் காவு வாங்க வேண்டாமா? இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன திருட்டு பண்ணவன்களையே நம்ம எவ்வளவு தூரத்துக்கு பார்த்து அவனுக்கு இதே கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோங்கிறோம். இருக்காங்க இல்லையாங்க, லஞ்சம் வாங்கிட்டு வரக்கூடிய கணவர்மார்களுடைய பணத்தை நாங்க செலவு பண்ண மாட்டோம், வேண்டாம்னு தவிருங்க. கந்து வெட்டி நிறைய நீங்க ஏமாத்தி மற்ற மக்களை இது பண்ற பணங்களை நாங்க செலவு பண்ண மாட்டோம், அதுல நாங்க வாழ மாட்டோம்னு சொல்லுங்க. அப்படி சிந்துஜா சொல்லுவியானா கண்டிப்பா சொல்லி இருக்கிறேன்னு சொல்லுவேன். கீப் சேயிங். புரியுதாங்க? அது ஒரு அறம். நன்றி. கலந்துரையாடல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்தின் பெயர் என்ன? இந்த இடம் பேரு சாடாமலா இருக்கு, தெம்பாறை. சரியா? தெம்பாறை, தெல்லாந்தி பகுதி தெம்பாறை. நன்றி.